வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 29 மார்கழி 13. வங்கக்கடலில் நீடித்து வந்த காற்று சுழற்சியினுடைய நகர்வுகள் தற்போது குமரிக்கடலுக்கும் தெற்கில் நீடிக்க சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்து மீண்டும் எதிர்பார்க்கப்படும் காற்று சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் எதிர்பார்க்கப்படும் வரும் நாட்களுக்கான மழைப்பொழிவுகள் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நேற்றைய நிலையில் இலங்கைக்கு தெற்கில் நீடித்த காற்று சுழற்சி வெகு வேகமாக நகர்ந்து தென்மேற்கில் நகர்ந்து தற்போதைய நிலையில் குமரிக்கடலுக்கும் தென்மேற்கில் சுமார் 1100 கிலோமீட்டர் தொலைவிற்கு நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து நீடிக்கிறது. விளைவாக நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு தாழ்வு பகுதியாக தற்போதைய நிலையில் நீடிக்கிறது. இதன் விளைவாக தமிழகத்தில் மழை விளக்கம், நேற்று எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவில் விளக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்த சுழற்சியானது மீண்டும் மேற்கு நோக்கியும் பின்னர் அது வடகிழக்கிலும் நகர்வதற்கான சூழல்கள் காணப்படுகின்றன. ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த அந்த வழித்தடத்தில் சற்று பின்னடைவு, அதாவது பின்னடைவு என்று கூற இயலாது, சற்று தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. 5 டிகிரி அச்சக்கோட்டில் நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட சுழற்சி தற்போதைய நிலையில் அது நிலநடுக்கோட்டு பகுதிக்கே நகர்ந்திருக்கிறது என்ற நிலையில்தான் கிட்டத்தட்ட 5 டிகிரி விலக்கத்தின் காரணமாக தமிழகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு பெருமளவு விலகியிருக்கிறது. தென்னிலங்கை நோக்கி கிட்டத்தட்ட அந்த மழைப்பொழிவானது மடை மாறியிருக்கிறது. 5 டிகிரி அச்சத்தில் நகரக்கூடிய நிலையில் அது டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு 5 டிகிரி அச்சக்கோட்டு விளக்கத்தின் காரணமாக இந்த மழை விளக்கம் தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய இந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் அடுத்த கட்டமாக அரபிக்கடல் நோக்கி வடகிழக்கில் நகரக்கூடும். சற்று வலுவடைந்த நிகழ்வாக, அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடகிழக்கில் அரபிக்கடலில் கேரள பகுதிகள் நோக்கி அல்லது லட்சத்தீவுகள் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் விளைவாக மீண்டும் கிழக்கு காற்று குவிதலுக்கு வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்களில் வாய்ப்புகள் இன்னமும் இருக்கின்றன. அதாவது இந்த சுற்று சற்று விளக்கமடைந்த நிலையில் அடுத்த சுற்றிற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உறுதியாகின்றன. ஏனெனில் மேலும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கில் இருந்து, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்து மேற்கு வடமேற்காக நகர்வதற்கான வானிலை சூழல்களும் காணப்படுகின்றன. ஏற்கனவே 10 டிகிரி அச்சக்கோடு வரை நீடித்து வந்த அந்த உயரழுத்தத்தில் சற்று வலு குறைந்திருக்கிறது. அதாவது 1010, 1008 என்ற அளவிலெல்லாம் உயரழுத்தம் குறைந்து வந்திருக்கிறது. 1008 என்பது ஒரு குறைவழுத்த பகுதியாக கருதலாம். அந்த நிலைக்கு கூட 10 டிகிரி அச்சக்கோடு வரையிலான பகுதிகள் சென்றிருக்கிறது என்ற நிலையில் அடுத்து எதிர்பார்க்கப்படும் காற்று சுழற்சி வடமேற்கில் அல்லது தென்னிலங்கை நோக்கி அல்லது வட இலங்கை நோக்கி கூட சற்று வலுவான நிகழ்வாக நகர்ந்து வரவும், தற்போது நகரும் சுழற்சி அரபிக்கடலுக்கு கேரள பகுதிகள் மற்றும் லட்சத்தீவுகளை ஒட்டி நகர்ந்து வரவும், இந்த நகர்வுகளின் காரணமாக கிழக்கு காற்று குவிதலுக்கு வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகபட்ச வாய்ப்புகள் வரும் 2ஆம் தேதி முதல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 2 முதல் 12ஆம் தேதி வரையிலான சற்று விரிவடைந்த மழைச்சுற்றில், அதாவது 2 முதல் 12ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு என்ற அர்த்தமல்ல. 2 முதல் 12 தேதி வரையிலான இந்த நாட்களில் மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும், வட கடலோர மாவட்டங்களிலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் பகுதியாக இருக்கக்கூடும். தென் மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு இந்த நாட்களில் குறைந்தது 2 முதல் 3 தினங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல் மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் இதர
ஒதுக்கமடைந்துள்ள மழைப்பொழிவில் விளக்கமடைந்துள்ள தென் மாவட்டங்கள், திண்டுக்கல் மேற்கு பகுதிகள், இந்த பகுதிகளுக்கெல்லாம் 2 முதல் 3 தினங்களுக்கு மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடும். அதே போல மத்திய மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்த காலகட்டத்தில் 2 முதல் 12ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக 2 தினங்கள் அல்லது 3 தினங்கள் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று கூடுதல் வாய்ப்பாக 4 முதல் 5 தினங்களுக்கு நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல வடகடலோர மாவட்டங்களிலும் இந்த சுற்றினுடைய இறுதி நாட்களில் சென்னை, திருவள்ளூர் வரையிலான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரளவிற்கு நல்ல மழைப்பொழிவு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலை வரும் சுற்றுக்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் காற்று சுழற்சியினுடைய அமைவிடம் சார்ந்து மழை விளக்கம் நேற்றிலிருந்து ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் உயரழுத்தம் விளக்கம் நீடித்த போதும் 5 டிகிரி அச்சத்தில் காற்று சுழற்சி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் குறைவழுத்தம் தெற்கு நோக்கி, அதாவது குறைவழுத்த பள்ளங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சீசனல் டிராப்ஸ் தெற்கு நோக்கி நீட்சி அடைந்ததன் காரணமாக வலுவாக நீட்சி அடைந்து காணப்படுவதன் விளைவாக நிலநடுக்கோட்டு பகுதி நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த சுழற்சியானது சற்று வலுப்பற்றும் உள்ளது. எனினும் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்த வட மற்றும் தென் அரைக்கோளங்கள் சார்ந்த விளைவான கோரியாலிசிஸ் என்ற விளைவின் காரணமாக சுழற்சி முழுமை பெறாமல் நீடித்தாலும் குறைவழுத்தம் வலுவாக நீடிக்கிறது. எனவே கிட்டத்தட்ட அந்த குறைவழுத்த பகுதியானது வடக்கு நோக்கி அல்லது அந்த விடத்திலிருந்து மேற்கு மற்றும் வடகிழக்கில் நகரக்கூடும். முதலில் மேற்கிலும் பின்னர் வடகிழக்கிலும் நகரக்கூடும். கிட்டத்தட்ட அது அந்த சுழற்சியானது வலுப்பற்ற நிகழ்வாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குமரிக்கடல் நோக்கியோ அல்லது அரபிக்கடல் நோக்கியோ லட்சத்தீவுகளை நோக்கியோ நகரலாம். வலுப்பற்ற நிகழ்வாக நகர்ந்து வரக்கூடிய சூழலில் நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வலுவுடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்புகள் இன்னமும் நீங்கவில்லை. 28, 29 என்பது நாம் குறைந்தபட்ச மழை வாய்ப்பாகவே எதிர்பார்த்து விளக்கங்களை அளித்திருக்கின்றோம். அச்சுறுத்தப்பட்ட மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம் கடந்த கால பதிவுகளில் ஒவ்வொரு முறையும் பதிவு செய்திருக்கின்றோம். 28, 29 சில வதந்திகள், அதாவது பேரளவு பெரிய அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டு புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் சார்ந்து பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அச்சுறுத்தல்களில் வந்து கொண்டிருந்தன. அந்த அச்சுறுத்தல்களுக்கு தற்போது முடிவு ஏற்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு விளக்கத்திலும் தெரிவித்து வந்த அந்த தீவிர மழைப்பொழிவு அல்ல, ஓரளவிற்கு மிதமான நிறைவான மழைப்பொழிவு என்று நமது விளக்கங்களில் அறிவித்திருந்தோம். அந்த மழை வாய்ப்புகளும் கூட தற்போதைய சுழற்சியினுடைய விளக்கத்தின் காரணமாக நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து நகர்ந்த விளைவின் காரணமாக அந்த குறைந்தபட்ச மழை வாய்ப்புகளும் தற்போதைய நிலையில் தற்காலிகமாக விலகி இருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும். ஏன்னா உடனே நம்ம நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. வதந்திகளுக்கு, அச்சுறுத்தல்களுக்கு இடம் கொடுத்த நாம் மீண்டும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ள வானிலை சூழலை நம்ப வேண்டும். மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்னமும் உள்ளன. 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் மாவட்டங்களில் மீண்டும் ஒரு 10 முதல் ஒரு தினம் 1 அல்லது 2 நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தூத்துக்குடி, நெல்லை, குமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே அந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று வலுவான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் உரிய முன்னெடுப்புகளை, அந்த அளவுக்கு தீவிர மழைப்பொழிவு அல்ல, ஓரளவிற்கு கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே என்ன பாதிக்கப்பட்ட பகுதிகளாக உள்ள நிலையில் சற்று முன்னெடுப்புகளை மக்கள் எடுத்துக்கொள்வது நல்லது.
டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை வலுவான மழைப்பொழிவு ஏற்பட்டாலும் அதில் பெரிய அளவில் சேதங்களையோ அல்லது மாற்றங்களையோ விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடிய நிலையோ ஏற்படாது. ஓரளவுக்கு நிறைவான மழைப்பொழிவாகத்தான் அந்த காலகட்டத்தில் 2 முதல் 12ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். மத்திய மேற்கு மாவட்டங்கள் ஏற்கனவே போதாத, அதாவது நிறைவடையாத மழைப்பொழிவாக உள்ளது. எனவே மழைப்பொழிவு ஏற்படுவது பாதிப்பை ஏற்படுத்தாது. தென் மாவட்டங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் இல்லை. ஓரளவிற்கு மழைப்பொழிவு சற்று வலுவான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் என்ற நிலை உள்ளது. அதில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து கண்காணிப்பும் தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு வானிலை விளக்கத்தில் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.